வணக்க மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். எம்ஜிஆர் கொடுத்த செக்கையே பெற மறுத்த செங்கோட்டையன் 54 ஆண்டு காலமாக கட்சியில் இருந்ததை நீக்கிய எடப்பாடியா வாங்க விடிவை மூலியமாக கண்டாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் ஒரு பிளாங்க் செக்கையே பொதுக்கூட்ட மேடைகள் கொடுத்திருந்த செய்திகள் வெளிவந்தன. அதனையே வாங்க மறுத்த செங்கோட்டையன் அதிமுக தொடங்கப்பட்டது முதல் 54 ஆண்டு காலமாகவே பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்தே முழுமையாக நீக்கப்பட்ட செய்தி அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதாம். அதாவது கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மனக்கசப்பு என்பது நீடித்து வந்த நிலையில்தான் அண்மையில் செய்தியாளர் சந்தித்து அவர் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும், பிரிந்தவர்களை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று 10 நாட்கள் கெடு ஒன்றை விதித்திருந்தார் செங்கோட்டையன். அதைத் தொடர்ந்துதான் இன்னையில் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செங்கோட்டையனை கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடியார். இந்நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்து செங்கோட்டையனும் ஒன்றாக சென்று மரியாதை செலுத்தியிருந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவு ஒன்றை அறிவித்திருந்தாராம். அதாவது 1972ஆம் ஆண்டே திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது கூட எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானது இவர். கட்சியில் இணையும் பொழுதே எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாக நியமிக்கப்பட்டார். அப்போது காலத்தில் 1975ஆம் ஆண்டே கோவையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்ததன் மூலம்தான் எம்ஜிஆரிடம் ஒரு நல்ல பெயரை பெற்று வந்தவர்தான் செங்கோட்டையன். அந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட சிறப்பாக முடித்ததால் மிகவும் மகிழ்ந்த எம்ஜிஆர் செங்கோட்டையனுக்கு ஒரு பிளாங்க் செக்கையே விழா மேடையில் கொடுத்திருந்தார். ஆனால் அதனை செங்கோட்டையன் அவர்கள் வாங்க மறுத்தார். அதன் பிறகு காலகட்டத்தில் தான் எம்ஜிஆரோடு பிரச்சாரத்திற்கு செல்வதென்று ஒரு நெருக்கமான சூழலில் இருந்து வந்தார் எம்ஜிஆருடன். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் செங்கோட்டையன். 1980ஆம் ஆண்டு முதல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுவது தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்திருந்தார். அதேபோலதான் 1980இல் கூட தற்போது வரை அதே தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார். 1996 மற்றும் தோல்வியடைந்தார். மற்ற அனைத்து முறைகளுமே எம்எல்ஏவாக வென்றிருந்தார். அதாவது தொடர்முறை 9 முறையாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அது மட்டுமின்றி முழுமையாக எம்எல்ஏவாக இருந்து வந்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அமைச்சர் துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர் தான் இந்த செங்கோட்டையன். அதிமுகவில் சூப்பர் சீனியராக இருக்கிறார். இப்போது கூட அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர் தான் இந்த செங்கோட்டையன். 2014இல் ஜெயலலிதா சிறை சென்ற போது கூட நேரிடும்போது, 2017இல் சசிகலா சிறை செல்ல நேரிடும் பொழுது செங்கோட்டையன் பெயர்தான் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கூறப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அது மட்டுமின்றி கடந்த ஜூலை மாதம் கூட கோவையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போது ஈரோட்டில் பரப்புரை செய்தபோது பங்கேற்காமல் புறக்கணித்தவர்தான் செங்கோட்டையன். நேற்று கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று 10 நாட்கள் கிடவிட்டு அறிவித்திருந்தார். இதனடுத்து அவர் அனைத்து கட்சி பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டதாம். இந்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களின் தொடர்பில் இருந்த காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் செங்கோட்டையன். 1972 முதல் 54 ஆண்டு காலமாக அதிமுகவில் பல்வேறு பதவிகளை இருந்து வகித்து வந்தவர்தான் செங்கோட்டையன். தற்போது எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செய்தி அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.